வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். டிஎன்எஸ்டிசிக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஏஎஸ்ஆர்பி, டிஆர்பி, எம்ஹெச்சி இந்த எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ்க்கு நோட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. அந்த நோட்ஸ் படித்தாலே ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உயிரெழுத்துகள் எத்தனை? கெஸ் பண்ணுங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். இது பேசிக் தான் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டரில். பட் இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அதெல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இது பேசிக்னாலும் உங்களுக்கு சிலது மறந்துருக்கலாம், அதனால் ரீகால் பண்ணிக்காங்க. மொத்த எழுத்துக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்கள் உண்டு. இதில் அ, இ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்து. இது உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இங்கே கீழே ஒரு 4 எழுத்து கொடுத்துட்டு எது குரில் எழுத்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் குரில் எழுத்து. ஆ, இ, ஊ இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து. ஏன்னா அது நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியும். ஆ, இ, ஊ, ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெய்யெழுத்துகள் எத்தனை? மெய்யெழுத்துகள் பார்த்தீங்கன்னா 18. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இங்கே இருக்கு பாருங்க, 18. உயிர்மெய் எழுத்துகள் எத்தனை? இருநூற்று 16. உயிர்மெய் எழுத்துகள் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துகள். ஆயுத எழுத்து எத்தனை? ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று தான். இந்த அக்கன்னா வருது இல்லையா, இதுதான் ஆயுத எழுத்து. அக் அப்படின்னு போடுவோம். மொத்த எழுத்துக்கள் எத்தனை? தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். 247 எழுத்துக்கள் உண்டு. இப்போ உயிரெழுத்து பார்த்தோம் 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம்? 216. எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 8, 6, 14, 16, 17, மீதி 1, இப்போ 4 வருது, 2 வருது. 247 எழுத்துக்கள். இவ்வளோ தான் மொத்தமாக பார்த்தாச்சு. என்னென்ன எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது தமிழில் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. 247 எழுத்துக்கள் இருக்குது. திருக்குறள் பற்றி கேட்பாங்க. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? மொத்தம் 133 அதிகாரங்கள் உண்டு. டோட்டலாக அதிகாரங்கள் எத்தனை திருக்குறள்? 133. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இது பேசிக் கொஸ்டின், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்த குறள்களின் எண்ணிக்கை எத்தனை? திருக்குறள் டோட்டலாகவே எத்தனை இருக்குது கவுண்டில் கேட்குறாங்க. 1330. ஏன்னா 133 அதிகாரம் இருக்கா, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் இருக்கும். சரிங்களா? அப்போ 133 அதிகாரத்துக்கு எத்தனை குறள் இருக்கும்? 1330 குறள் இருக்கும். டோட்டலாகவே கவுண்டி தான். இது மாதிரி ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்துக்காங்க, லாஸ்ட் திருக்குறள் பார்த்துக்காங்க. அகர முதல் எழுத்துலாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது ஃபஸ்ட்டு வரும். அந்தளவுக்கு டெப்த்தாக போக மாட்டாங்க, ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து எது? ஔவையார் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த எழுத்து வந்து அங்கே யூஸே ஆகலை. ஔவையார் தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஔவையார் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா திருக்குறளில் அந்த எழுத்து வரவே இல்லை, ஃபஸ்ட் எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஔவையாரில் வர திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உரை எழுதியவர் மணக்குடவர். உரை எழுதுறது அப்படின்னா இதை பற்றி அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கறது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. இது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க, உங்களுக்கும் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. 1812. இங்கே வந்துருச்சு ஆன்சரு. 1812 தான் ஃபஸ்ட்டு திருக்குறளை அச்சிட்டாங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். தஞ்சை ஞானப்பிரகாசம். தஞ்சாவூரை சேர்ந்த ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஞானம்னா அறிவு, அப்படி நீங்கள் க்ளூ வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் மூலமாக அறிவை புகுத்தணும்னு நினச்சார் மக்களுக்கு அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அச்சிட்டவர் இவர் தான் திருக்குறளில், தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஜியு போப். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த நாலடியார், திருக்குறள், திருவாசகம் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த இங்கிலீஷில் படித்தா தான் புரியும். நம்ம தமிழில் சொன்னால் கூட சில பேருக்கு இங்கிலீஷில் படித்தா மீனிங் புரியும்னு சொல்கிறதுனால அவர் இந்த நாலடியார், திருவாசகம், திருக்குறள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஜியு போப்பு. இல்லை ஊவே சாமிநாதர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து தமிழ் தாத்தா. இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா. அப்புறம் இவங்களுக்கு போன இயர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா திருவிக்காவோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்க மாட்டாங்க, பட் கேட்டிருந்தாங்க தெரியுதான்னு பார்க்கறதுக்காக. திரு அப்படின்னா திருவாரூர், வீணா விருத்தாசலம், கனா கல்யாண சுந்தரனார். திருவாரூர் ஊர் பேர், விருத்தாசலம் வந்து அங்கே ஊர் பேர் கிடையாது, அவங்க அப்பா பேர். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? விங்கிறது விருத்தாசலம், இவரோட அப்பா பேர். கல்யாண சுந்தரனார் அவரோட பேர். அதான் திருவிக்கா, தமிழ்த்தன்றல். இவருக்கு புனைப்பெயர் தமிழ்த்தன்றல். ஊவே சாமிநாதர் கேட்கலாம், உங்களுக்கு தமிழ் தாத்தா அவர். திருக்குறளில் டாஷ் என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி. கோடிங்கிற சொல் தான் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். இந்த எண் பற்றி அவர் எழுதவே இல்லை திருவள்ளுவர். 9. ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள்? கொஞ்சம் இதில் ஜிகேவும் கலந்து தான் வரும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் இப்போ 10th லெவல் போஸ்டிங்க்கெலாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து வந்தது. இது வந்து உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்தில் ஜென்ரலாக பார்த்தா 365 நாட்கள். வருஷத்துக்கு 365 நாட்கள். லீஃப் வருடத்தில் எத்தனை நாட்கள்? லீஃப் வருடத்தில் 366 நாட்கள். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள். ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை வாரங்கள்னா 52 வாரங்கள். இந்த லீஃப் இயர் சொன்னோம் இல்லையா, அந்த ஒன் டே அது 29 வருது இல்லையா, February 29 ஒரு ஏதாவது இயரில் தான் சேரும். அது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி வரது தான் அது லீஃப் இயர்னு சொல்லுவாங்க. லீஃப் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். லீஃப் இயர் எப்போவுமே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 2024க்கு பிறகு லீஃப் ஆண்டு எப்போது?
2028 தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் லீஃப் இயர் வரும்னு. ஆல்ரெடி 2024ல் வந்துருச்சு. அப்போ 4 வருஷம்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸு 2028ல் வரும். தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கு எது? நீலகிரி வரையாடு. இதுதான் தமிழ்நாடோட மாநிலத்தோட விலங்கு, நீலகிரி வரையாடு. தமிழ்நாடு மாநிலத்தின் பறவை எது? இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட பறவை பார்த்தீங்கன்னா மரகத புறா. மயில் வந்து தேசிய பறவை. ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இந்தியாவுக்கு ஜென்ரலாக இந்தியாவுக்கு மயில், ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பறவை இருக்கு இல்லையா, அது வந்து புறா, மரகத புறா. தமிழ்நாடு மாநிலத்தின் பூச்சி, இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, நான் டேரக்டாகவே காட்டுறேன். தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி, இதுக்கு பேர் தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி தான் தமிழ்நாடு மாநிலத்தோட பூச்சி. தமிழ்நாடு மாநிலத்தின் மரம் எது? கெஸ் பண்ணுங்க. பனைமரம். இது வந்து கற்பக விருஷம் கூட சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து பனைமரத்தை அப்படி சொல்லுவாங்க, பனைமரம். தமிழ்நாடு மாநிலத்தோட பழம் எது? பலாப்பழம். தமிழ்நாடு மாநிலத்தோட பழம் பலாப்பழம். முள்ளு முள்ளாக இருக்கும், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மைண்டில். தமிழ்நாடு மாநிலத்தின் மலர் எது? செங்காந்தல். நீங்கள் வந்து தேசிய மலர் பார்த்தீங்கன்னா தாமரை, ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு மாநிலத்தோட மலர் பார்த்தீங்கன்னா செங்காந்தல். தமிழ்நாடு மாநிலத்தோட விளையாட்டு எது? நம்மளோட விளையாட்டு வந்து கபடி. தேசிய விளையாட்டு ஹாக்கி, ஆனால் நம்ம விளையாட்டு கபடி. இது கூட உங்களுக்கு கேட்பாங்க, எப்படின்னா நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளில் எது வராது, அந்த மாதிரிலாம் கூட கேட்கலாம், சரிங்களா? கபடிலாம் மெயின், ஏறு தழுவுதெல்லாம் மெயின். இந்த மட்டை பந்தெல்லாம் பாரம்பரிய விளையாட்டில் வராது. நம்ம சும்மா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கோம், அது ஓகே. பட் இதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டில் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. தமிழ்நாடு மாநிலத்தின் நடனம் எது? பரதநாட்டியம். கதகளிலாம் கேரளா, பரதநாட்டியம் தான் தமிழ்நாடு மாநிலத்தோட நடனம். குச்சிப்புடிலாம் ஆந்திரா, தாண்டியாலாம் பார்த்தீங்கன்னா குஜராத்து. தமிழ்நாடு மாநிலத்தின் பண் எது? நான் இங்கே கொடுத்துருக்கிறதுல ரெண்டுமே ஓகே. ஆ மற்றும் ஆ. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாடு மாநிலத்தின் பண். ஆனால் நான் ஆவணால் என்ன கொடுத்துருக்கேன், நீரான கடலத்தை கொடுத்துருக்கேன். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை நீரான கடலத்தை தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் இங்கே கொடுத்துருக்க சாய்ஸில் ரெண்டும் ஓகே. இப்போ ஜென்ரலாக தமிழ்நாடு மாநிலத்தின் பண் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்காங்க. அப்புறம் இங்கே லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, இது வந்து புதுச்சேரி மாநிலத்துக்குரிய பாட்டு, பாரதிதாசன் எழுதுனது. இது கூட உங்களுக்கு கேட்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது? தமிழ்நாடு தான் பூ சாகுபடியில். தமிழ்நாட்டின் சின்னத்தில் உள்ள கோவில், இது கேட்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் கோபுரம் தான் நம்மளோட தமிழ்நாட்டோட சின்னத்தில் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. போன 2023ல் நடந்துச்சு இல்லையா, அப்போ இது சார்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 5 வகை நிலங்கள் இருக்குது. அந்த 5 வகை நிலங்களும் எதை சார்ந்த இடம்? சம்டைம்ஸ் இதுக்கு உரிய தெய்வம் யாருன்னு கூட கேட்கலாம். நான் தமிழ் நோட்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த 5 நிலங்கள் அதுக்குரிய டெஃபினேஷன் என்ன, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேஷ் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். டேஷ் என்பது காடும் காடு சார்ந்த இடமும் ஆகும். முல்லை. முல்லை காடு, குறிஞ்சி மலை அப்படின்னு கூட எழுதி வச்சுக்காங்க. ஒரு டக்குன்னு ஞாபகம், குறிஞ்சி மலை குறிஞ்சி மலை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் முல்லை காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. டேஷ் என்பது வயல், வயல் சார்ந்த இடமும் ஆகும். மருதம். மருதம் என்பது வயல், வயல் சார்ந்த இடமும் ஆகும்.
டேஷ் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும். நெய்தல் மருத வயல், நெய்தல் கடல் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஷ் என்பது மணல் மணல் சார்ந்த இடமும் ஆகும். இது கெஸ் பண்ணிடலாம். பாலை, பாலைவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணல்னா பாலைவனம். ராஜஸ்தான்லாம் நமக்கு வந்து பாலைவனம் தான் இருக்குது, மணல் தான் இருக்கும், அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து பாலைவனம் என்பது மணல் மணல் சார்ந்த இடமும் ஆகும். நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதிலே உங்களுக்கு தமிழ், ஜிகே கொஷின்ஸு, டெக்னிக்கல் கொஷின்ஸு, ஃபஸ்ட் எய்ட் கொஷின்ஸு இது எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருப்போம், 4 ஆப்ஷன் இருக்கும், அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சிலப்பதிகாரம் யாரால் எழுதப்பட்டது? இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. இளங்கோவடிகளால். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இந்த 5 பெரும் காப்பியங்கள் இருக்கு இல்லையா, அந்த 50 காப்பியம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. யார் எழுதுனா, யாரை பற்றி அதில் பேசப்படுது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 50 காப்பியம் யார் எழுதுனான்னு தெரிஞ்சுக்காங்க பேசிக்கா. மணிமேகலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஏன் வந்து இது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா, சிலப்பதிகாரம் யாரை பற்றி பேசப்படுது அப்படின்னா, கோவலன், கண்ணகி, மாதேவி, இவங்க 3 பேர் பற்றிய கதை தான் சிலப்பதிகாரம். மணிமேகலை யாரை பற்றிய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன், மாதேவி இவங்களுக்கு பிறந்த பெண் மணிமேகலை, அவங்கள பற்றிய கதை தான் மணிமேகலை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள். ஏன்னா இதோட கண்டினியூவேஷன் வருது இல்லையா? அது இல்லாமல் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா இல்லறத்தை பற்றி பேசும், மணிமேகலை துறவரத்தை பற்றி பேசக்கூடிய காப்பியம். ஸோ இது ரெண்டும் இரட்டை காப்பியங்கள். சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார்? திருத்தக்கத்தேவர். வளையாபதி இயற்றியவர் யார்? இது பொறுத்த வரைக்கும் யார் என்பதே அறியப்படவில்லை. வளையாபதி மட்டும் இன்ன வரைக்குமே யார் இயற்றினாங்கன்னு தெரியாது, ஆனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, அவ்வளோதான். குண்டலகேசி இயற்றியவர் யார்? நாதகுத்தனார். திருமூலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமந்திரம், இது கூட கேட்கலாம், அதனால சொல்கிறவங்க ஈஸியாக இருக்குன்னு கேட்கலாம். ஸோ நாதகுத்தனார் பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. கம்பராமாயணம் இயற்றியவர் யார்? கம்பர். இது எல்லாருக்கும் தெரியும். கம்பன் வீட்டு கட்டு தெரியும், கவி பாடும், இதெல்லாம் ஃபேமஸ் குவாட் இருக்கு கம்பரை பற்றி. கம்பராமாயணம் இயற்றியவர் கம்பர். டேஷ் என்ற பெயரில் கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும். இதை எப்படி கூட கேட்கலான்னா, கம்பர் வந்து அவர் இயற்றிய ராமாயணத்துக்கு என்னன்னு வந்து பெயரிட்டாரு அப்படின்னு கூட கேட்கலாம். அவரிட்ட பெயர் ராம அவதாரம். இது வடமொழியில் டேஷ் என்பவர் இயற்றிய ராமாயணத்தினை தழுவி எழுதப்பட்ட நூல். வடமொழியில் இந்த ராமாயணத்தை ஒருத்தர் எழுதினார், அதை பார்த்துட்டு தான் கம்பர் வந்து கம்பராமாயணம் இயற்றினார். ஓகேங்களா? அப்போ வடமொழியில் எழுதினவர் யார்? வால்மீகி. வால்மீகி தான் வடமொழியில் இந்த ராமாயணத்தை எழுதினார். கம்பராமாயணம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கித்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் எனும் டேஷ் காண்டங்களே உடையது. மொத்தம் எத்தனை? அது இருக்கிறத கவுண்ட் பண்ணவே சொல்லினா 6 காண்டங்களே உடையது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. மகாபாரதம் இயற்றியவர் யார்? கம்பராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசங்கள்னு சொல்லுவாங்க, அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வியாச முனிவர். மகாபாரதம் இயற்றியவர் வியாச முனிவர். திருவருட்பா என்பது வள்ளலார் பாடிய டேஷ் பாடல்களின் தொகுப்பாகும். முதல்ல வள்ளலார் பாடினது தான் திருவருட்பா, அதை தெரிஞ்சுக்கங்க. 5818 பாடல்கள் இருக்குது.
வள்ளலார் இயற்றிய திருவருட்பால 5818 பாடல்கள் இருக்கு. வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். வள்ளலார் பற்றிய கொஸ்டின் வந்து போன இயர்லேயே உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலார். அவர் ஏன் வந்து முதல்ல மொட்டை அடிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து தலையில் இப்போ பேன் இருக்கும் இல்லையா, பேனை வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. அப்படி தான் சொல்லுவாங்க அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப யோசிப்பார், கருணைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராமலிங்க அடிகளார். 1867 கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்யஞான சபை என்ற சபையை நிறுவியவர். இதுவுமே வள்ளலார் தான். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் தமிழ், ஜிகே இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் அப்பப்போ போடுவேன். அதுவும் இல்லாமல் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் அடிக்கடி போடுவேன். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.